ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு டிஸ்ரீ சேனல். இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் வித் ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப். அந்த ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு லாஸும் இல்லாம கெயின் மட்டும் பண்ற மாரி. ஆனா லாஸ் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஆறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் பண்ணி வீக்லி எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, மந்த்லி எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. இப்படி நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டே வந்தோம்னா, இதுல நமக்கு ஃபைனலா வர ரிசல்ட், மந்த் எண்டுல வர ரிசல்ட் நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கணும். அதுக்கான ப்ராப்பர் செட்டப் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அந்த ப்ராப்பர் செட்டப் என்ன மாதிரினா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல கால் அண்ட் புட்ல பையிங் மட்டும் தாங்க நம்ம பண்ண போறோம். ஒரு மினிமம் லெவல் மார்ஜின் வச்சு, ஒரு ப்ராப்பர் ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான செட்டப்ப நம்ம இங்க பார்க்கலான்னு இருக்கோம். இந்த செட்டப்ப நார்மலா இந்த செட்டப்ப எப்படி செய்றோம் அப்படின்னா, ஓகேங்க நம்ம அத வச்சுக்கலாம். ஸ்கேல்பிங்கோட நம்ம வச்சுக்கலாம். ஸ்கேல்பிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்ப நாம எப்படி பார்க்க போறோம்னா, லெவல் பை லெவலா பார்க்க போறோம். இதுல மொத்தம் 4 ஹை லெவல் இருக்கு. 4 லோ லெவல் இருக்கு. நம்மளோட நிஃப்டி 50 26th டிசம்பரோட எக்ஸ்பைரி டேட்டுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 23,777. செகண்ட் லெவல் 23,870. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்களா, முடிஞ்ச இது 23,730 கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகையில் இன்கேஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செட்டப் இங்கே இருந்து 100 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பையிங்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். காலில் பையிங்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. சேம் இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 24க்கான டேட்டா வச்சே சொல்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் ஓகேங்களா. 23,777 ஃபஸ்ட்டு செட்டப். இந்த ஃபஸ்ட்டு செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்த இடத்துல நம்ம கால் பையிங்கில் போனோம் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இருந்து சாலிடாக 70 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த 70 பாயிண்ட்ஸ் நமக்கான ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிரும். சேம் நம்ம இந்த 70 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா, நாம் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பிக் கேண்டிலோட, அதாவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலோட லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும், செட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் இது நம்மளோட அடுத்த செட்டப் 23,870 ஓகேங்களா. நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுக்கிறோம். ஆனால் நமக்கோட செட்டப் என்னென்னா, ட்ரையல் பேசிஸில் ட்ரிகர் பாயிண்ட்டையும் சரி, ஸ்டாப் லாஸையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிக்கிட்டே வந்துடணும். இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் இறங்கியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு தேர்டு கேண்டிலில் நம்ம இங்கே செட் ஆகிருக்கையில் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட்டை இந்த லெவலுக்கு மாற்றிக்கணும் ஓகேங்களா. ட்ரிகர் பாயிண்ட்டையும் டபுள் ஆக்கணும். சேம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இதனால் நமக்கு லாஸ் ரொம்ப ரொம்ப மினிமம் ஆயிரும். இன்கேஸ் லாஸ் ஆனாலும் நம்மளோட இந்த கேண்டில் செட்டப்போட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் நம்ம லைன் செட்டப்பை ஃபாலோ பண்ணோன்னா கன்ஃபார்ம் நம்ம லைன் செட்டப் ப்ளஸ் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். மந்த் எண்டில் ஒவ்வொரு மந்த் எண்டுலேயும் நம்ம ப்ராஃபிட் கெயினில் தான் நம்ம இருப்போம். நமக்கு லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம லைன் செட்டப்பும் நம்மளோட செட் பாயிண்ட்ஸையும் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சேம் நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணாமல்
டச் பண்ணி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம காலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக செட் பண்ணிட்டு வரணும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் வந்து பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் நிற்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கவே எடுக்காதீங்க. இது நம்ம 26க்கான ஃபர்ஸ்ட் லெவல், தென் நெக்ஸ்ட் செகண்ட் லெவல். அடுத்து நம்மோட செட்டப் நம்பர் 3, லெவல் நம்பர் 3. லெவல் நம்பர் 3 என்ன அப்படின்னா லெவல் நம்பர் 3 23937. இதுதான் நம்ம லெவல் நம்பரோட 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெவல் எங்கன்னா 24114. நம்ம 4 லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 23777, நெக்ஸ்ட்டு 23870, தேர்டு 23937. இதை விட்டுட்டா அடுத்த லெவல் வந்து 24114. இந்த 4 லெவல் தான் நம்ம லெவல். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணல நீங்கள் அடுத்த டார்கெட் இதாக வச்சுக்கணும். சேம் இதை பிரேக் அவுட் பண்ணல அடுத்த டார்கெட் 24114. இதான் நம்ம செட்டப். ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ட்ரி எப்போ இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் பிரேக் அவுட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட், ஓகேங்களா? அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ், இது பிரேக் அவுட் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடம் பாருங்கள், இந்த இடமும் பாருங்கள், கேண்டில்ஸ் ஃபுல்லாமே லைனை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது, டச் ஆகிட்டு ரிவர்ஸ் போகும். அதனால் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம தவிர்த்துறணும், இதில் என்ட்ரி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கால்கான கம்மியாக, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒன்று கிடச்சிருக்கு. ஷார்ட் டேர்ம் பார்த்து கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த டைம் எடுத்தாலும் மினிமம் ப்ராஃபிட் வரைக்கும் நமக்கு எடுக்க முடியும். ஏன்னா இது லாஸை ட்ரிகர் பண்ணலை. லாஸை ட்ரிகர் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல லாஸ் ஆகும். இதுவும் நமக்கு ப்ராஃபிட் தான். இது கால்கான செட்டப், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ புட்டுக்கான செட்டப்பை பார்க்குறோம். புட்டுக்கான செட்டப் ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 23698 வந்து நமக்கு புட்டுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப்புங்க. இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே போதோ அப்போ தான் நம்ம புட் பை பண்ணணும். அது வரைக்கும் நம்ம புட் பை பண்ணக்கூடாது. இதோட செட்டப், அதாவது 26 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்போ இதை ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் புட்டில் என்ட்ரி ஆகணும். அது வரைக்கும் புட் என்ட்ரி ஆகக்கூடாது. செகண்ட் செட்டப் வந்து 23622. இது வந்து நம்மளோட செகண்ட் செட்டப், புட்கான செகண்ட் செட்டப். ஒன்ஸ் 23698 பிரேக் அவுட் பண்ணதும் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23622 கம்பல்சரி இது வரைக்கும் வரும். மேபி இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் பேக் ஆனாலும் சான்ஸ் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 23622 நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் உள்ள டார்கெட் வந்து 23559 தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட், புட்டுக்கான தேர்ட் டார்கெட் இது. ஃபோர்த் டார்கெட் 23537. ஃபோர்த் புட்டுக்கான டார்கெட் வந்து 23537. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்டிகுலராக வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் புட்டில் 23559க்கும் 23537க்கான கேப் வந்து கம்மி. இந்த ரீசன் வந்துன்னா ஏன்னா இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக அன்னைக்கான ட்ரேடிங் வந்து இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளாட் லைன் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக்
பண்ணாலும் சரி, இதையும் பிரேக் அவுட் பண்ற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து சடனா ஒரு புல் பேக் ரிவர்சல் ஆறதுக்கான சான்சஸ் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். ஆனா, நம்ம லைன் செட்டப்பையும், கன்ஃபர்மேஷன் கேண்டிலையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு நீங்க கெயின் பண்ண சான்ஸ் நெறையா இருக்கு. சேமுங்க. இப்ப நாம வந்து பேங்க் நிஃப்டிக்கும் இதே மாதிரி தான் பார்க்க போறோம். 4 லெவல்ஸ் பார்க்க போறோம். பைக்கு 4 லெவல், புட்க்கு 4 லெவல். கால் பைக்கு 4 லெவல், புட் பைக்கு 4 லெவல். அந்த 4 லெவல்ஸ் மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே கான்செப்ட் தான். நம்ம நிஃப்டிக்கு என்ன சொன்னோமோ அதே கான்செப்ட். ஆனா லெவல் மட்டும் இங்க சேஞ்சஸ் ஆகும். லெவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் 51359. நெக்ஸ்ட் லெவல் 51580. 687. அடுத்த லெவல் 2013. இப்போ பேங்க் நிஃப்டியோட 26th டேக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 51359. பேங்க் நிஃப்டியோட செகண்ட் லெவல் 51580. ஓகேங்களா? தேர்ட் லெவல் 51687. ஃபோர்த் லெவல் 52013. இந்த 4 லெவல் தாங்க. சேம் கான்செப்ட் தாங்க. எப்போ இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ நம்ம என்ட்ரி ஆனோம். நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிட். நான் இல்லை அப்படின்னா இந்த லைனை நம்ம டச் பண்ணுற அளவுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நாம் வந்து ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த எண்டில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துடணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி. இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஃப்ளாட்டாக ட்ரெண்டு ஃபுல்லாக அன்னைக்கு டே ஃபுல்லாக ட்ரெண்டு வந்து அதிக நேரத்துக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸை மட்டும் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ட்ரி ஆகுங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஃபுல்லாமே நம்மளோட என்ட்ரி ப்ளஸ் டார்கெட், என்ட்ரி ப்ளஸ் டார்கெட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சேம் இதே கண்டிஷனுக்கு புட்டுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு புட்கான ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 51,171. இதுதாங்க நமக்கு புட் பையிங்கான ஃபர்ஸ்ட் லெவல். இது எப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சி நமக்கு என்ட்ரி ஆதோ அதோட டார்கெட் வந்து 51019. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பிரேக் அவுட் கிடச்சி நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 50918. நம்மளோட ஃபோர்த் டார்கெட் வந்து 50832. நாம் எப்போ என்ட்ரி ஆகையிலையும் இதோட ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஆனும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள எல்லாத்துக்கான ஃப்ளாட் லைன்ஸ், அதாவது ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் போகிறது சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணாலே போதும். இந்த செட்டப் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கெய்னிங்ஸ் இருக்கும். லாஸ் வந்து மினிமம் ஆயிரும். மந்த் எண்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. என்னோடய லைன்ஸையும் செட்டப்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். தேங்க்யூங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.